ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம், பதம் 67. இந்திரியாணாம் ஹீச்சரதாம் யன்மனோ அனுவிதீயத்தே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவம் இவாம்பசி. டிரான்ஸ்லேஷன்: கடுமையான காற்றால் படகு நீரில் அடித்துச் செல்லப்படுவது போல மனம் ஈர்க்கப்படும் ஒரே ஒரு புலன் கூட மனிதனின் அறிவை இழுத்துச் சென்றுவிடும். ஹரே கிருஷ்ணா. இதில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பிரபுபாதா எப்படி சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். பகவானுடைய தொண்டில் நம்மளுடைய எல்லா புலன்களையும் நாம் ஈடுபடுத்தலை அப்படின்னா, புலன் இன்பத்துக்காக பௌதீகமாக நாம் ஈடுபடுத்தப்படக்கூடிய ஒரே ஒரு புலன் கூட உன்னதமான பக்தியின் முன்னேற்றத்திலிருந்து ஒரு பக்தனை விலக்கக்கூடும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கடும் காற்றால் ஒரு படகு எப்படி தண்ணீரில் அடிச்சிட்டு போகுதோ, அதாவது காற்று வீசுகிற திசையில் அந்த படகு அடிச்சிட்டு போகும். அந்த மாதிரி மனம் ஈர்க்கப்படும் ஒரே ஒரு புலன் கூட, ஏதாவது பௌதீகமாக ஒரே ஒரு புலன் இன்பத்தை நாம் என்ஜாய் பண்ணினாலுமே அந்த ஒரே ஒரு சென்சஸ் கூட மனிதனுடைய அறிவை பக்தி பாதையிலிருந்து இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதனால தான் எப்படி கடும் காற்று படகை அதனுடைய போக்கில் இழுத்துட்டு போகுதோ, அது மாதிரி நாம் மனசால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரே ஒரு புலன் கூட மனிதனுடைய அறிவை இழுத்துட்டு போயிடும். அதனால் அம்பரீஷ மன்னரது வாழ்க்கையில் அம்பரீஷ மன்னர் இருந்தது மாதிரி நம்மளுடைய எல்லா சென்சஸ் புலன்களையுமே பகவானுடைய தொண்டில் நாம் ஈடுபடுத்தினா மட்டும்தான் நம்மளுடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. குருதேவ் கி ஜெய்.